கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்று வாழும் கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின்பால் இருக்கும் பொழுது நடைபெறும் குழப்பமானது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று ஐயா எடப்பாடியார் அவர்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவினை எடுத்துள்ளார் என்பதை அனைத்து தட்டிலும் அடித்தட்டிலும் இருக்கிற சாமானிய தொண்டன் முதல் கட்சி பொறுப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் இளைய தலைமுறையினர் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் தாங்கள் எடுத்த முடிவினை மனதார பொதுமக்களும் வரவேற்கின்றனர். அமைந்துள்ள தவேகாவின் விஜய் அவர்களது ஆட்சியினை எதிர்த்து திமுக கூட சட்டசபையில் வாக்களிக்கவில்லை என்பது ஒரு கேள்விக்குறி. அரசியல் புரியாத ஜென்சி கிட்ஸின் வாக்குகள் மூலமே முதல்வர் திரு விஜய் அவர்கள் தவேகா ஆட்சியை நிறுவியுள்ளார். அதற்கும் மக்கள் தீர்ப்பில் ஒரு தொங்கு சட்டசபையே கொடுத்துள்ளனர். இதனை கூட புரியாத இந்த 25 எம்எல்ஏக்களும் ஐயா எடப்பாடியார் சொன்னால் கிணற்றில் குதிப்போம், நெருப்பாற்றில் குதிக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். 52 ஆண்டுகால பொன்விழா கண்ட கட்சி மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினீர்கள். நெருப்பாற்றில் நீந்தி வந்த கழகத்தை அம்மா மறைவுக்கு பின் இத்தனை ஆண்டுகள் கட்டி காத்த உங்கள் முதுகிலேயே குத்திவிட்டு எந்த தவறுமில்லை, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதை போன்று நடந்த வாக்கெடுப்பில் கூட மக்களுக்காக 100 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக கூட இயங்கும் என்ற அம்மாவின் சொல்லுக்கேற்ப தாங்கள் செயல்பட்டீர்கள் என்பதை நான் உட்பட அனைவரும் அறிவேன். வாக்களித்த மை காரை கூட காய்வதற்கு முன்பாக புதிய ஆட்சிக்காகவும் கட்சி நலனை கிஞ்சித்தும் சிந்திக்காத அந்த 25 நபர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சபாநாயகர் அவர்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்குத்தான் போதுமான அளவு கூட்டணி பலம் இருக்கிறது சபாநாயகர் ஐயா. தாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சென்றவர்தான். தங்கள்